டிஜிபி நியமனத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல, இது வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கட்டும் சில மக்கள் அமைப்பாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு 9 டிஜிபி கொண்ட பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரமோத் குமார் அப்படிங்கிற டிஜிபி வந்து அவரே இந்த பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் போயிருந்தாரு. உச்சநீதிமன்றம் அவரோட மனுவை நிராகரிச்சிட்டாங்க. அதனால நாங்கள் லேட்டாக அனுப்புகிறோம், வேற ஒன்றும் காரணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு இப்போ வரைக்கும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இருப்பாருன்னு தெரியுது. பொறுப்பாக நடந்துக்குவாரா? போப்போ நமக்கே தெரிஞ்சிடும், சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா உச்சபட்ச அதிகாரம்ங்கிறது டிஜிபி தான். ஆமாம். அதே மாதிரி திமுக கட்சி பதவி ஆட்சி பதவி ரெண்டும் பறிபோனதுக்கப்புறம் எங்கே இருக்காருன்னு தேடுற அளவுக்கு தான் பொன்முடி கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி வயசான திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, இந்த மாதிரி தான் அவர் அங்கே விழுப்புரத்துக்குள்ளே பண்ணிட்டுருக்காரு. இப்போ திரும்ப அவரோட கேஸ் ஒன்று வந்து நீதிமன்றத்தில் வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு விழாவில் பேசும்போது பெண்களை ரொம்ப கொச்சையாக பேசினார். அதே மாதிரி வைணவம் சைவம் பற்றி தவறாக பேசிட்டாருங்கிறது பெரிய பிரச்சனையாச்சு. 1-2 பேசியிருக்காரு அவரு. ஓசி ஆரம்பிச்சு எவ்வளோ பேசியிருக்காரு. இது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினதுனால அது வந்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அவங்களாவே முன் வந்து இதை விசாரிச்சாங்க. இப்போ போலீஸ் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அங்கே கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போலீஸ் வந்து இதை ஆராய்ஞ்சு விசாரிச்சாங்களாம். அதில் எந்த முகாந்திரமும் இல்லைன்னு வழக்கு போடாமல் முடிச்சு வச்சுட்டாங்களாம் வழக்கு. அதை எப்படி போலீஸே முடிக்க முடியும்னு நீதிமன்றம் கேட்க, நீங்கள் வந்து அவர் பேசலை, அது வந்து பேசுனது ஒரு சீர்திருத்தவாதி தான் 1972 பேசியிருக்காரு, சமூக சீர்திருத்தவாதி. அதை இவர் வந்து இங்கே சொன்னார் அந்த மேடையில் அப்படின்னு சொல்லி, அதனால தான் வந்து முகாந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்ல. நீங்கள் வீடியோ ஆதாரம்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி காவல்துறை அதை சமர்ப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.